முன்னாடி 2 27 இன்ச் மானிட்டர்ஸ் இருக்கு. பட் இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த மானிட்டர் வந்து ஃபுல் ஹெச்டி அதாவது 1080p. இந்த மானிட்டர் 4K 4000 பிக்சல்ஸ் ஓகேங்களா? என்ன வித்தியாசம் அப்டின்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க ஒரு மானிட்டர் நல்லா ஜூம் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா, அதுல இந்த மாரி ஒரு ஸ்கொயரா தெரியுதுங்களா? இண்டிவிஜுவலா. இத வந்து நம்ம பிக்சல்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1080p மானிட்டர்ல இந்த ஹைட்ல நீங்க அந்த பிக்சல் எல்லாத்தையும் எண்ணி பார்த்தீங்கன்னா, 1080 பிக்சல் இருக்கும். ஆனா அதுவே இந்த மானிட்டர் இது வந்து 4K மானிட்டர் அதாவது 4000 பிக்சல்ஸ் ஓகேங்களா? ஸோ இதோட எட்ஜ நீங்க பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த மானிட்டரோட ஹைட் சேமா இருந்தாலும், இங்க வந்து 4000 பிக்சல்ஸ் அடுக்கி வச்சிருப்பாங்க அதே இடத்துல. இங்க வந்து 1080 பிக்சல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதுல கிளாரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மானிட்டர்ல கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இப்ப நீங்க மானிட்டர் ஒண்ணு வாங்க போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா, ஜெனரலான கோடிங் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் பர்ப்பஸ் இல்ல வீடியோ எடிட்டிங் பர்ப்பஸ்க்கு இந்த மானிட்டர் வாங்குங்க. பட் ஜெனரலா கேமிங் இல்ல மீடியா கன்சம்ப்ஷன் தான் உங்க பிரைமரி யூஸ் கேஸ் அப்படின்னா, இந்த மானிட்டர் வாங்குங்க. அண்ட் 2த்துக்குமே லிங்க் இங்க குடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.